ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாம அரிசியை வச்சு தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நல்லா பழுத்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சாம அரிசியை நல்லா ஒரு 5-6 டைம் நல்லா க்ளீன் ஆகிற வரைக்கும் அலசி எடுத்துக்கோங்க. சிறுதானியத்தில் நிறைய சத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாப்பாடு வடிச்சும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸும் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வாங்க. அரிசியை ஊற வைக்கிற கேப்ல ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சா போதும். அந்த கேப்ல தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2-3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் இந்த பெருஞ்சீரகம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மில்லட்டை நம்ம வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதில் ஃபைபர் கண்டென்ட்டு, அயனு, கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே அதில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ குக்கரை வச்சுட்டு குக்கரில் நெய், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கணுன்னே வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக ஆனோடனே தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தக்காளி கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் மிக்சியில் போட்டு அரைச்சும் போடலாம். நான் இன்னைக்கு அப்படியே இதை சேர்த்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா ஓரளவு இப்போ தக்காளி வதங்கினோடனே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நீங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால கொத்தமல்லி தூள்லாம் போடலை. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். நாங்கள் இன்னைக்கு 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறோம். ஸோ 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் சிறுதானியம் சுகர் இருக்கிறவங்க அடிக்கடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஹார்ட்க்கு நல்லது, அயன், கால்சியம் எல்லாம் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு கூட அது அடிக்கடி லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 1 பாட் ரைஸ் ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினோடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வந்தோடனே அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரிசி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி, புதினா இது 2த்தையும் போட்டு ஆட் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது. நீங்கள் ஒரு விசில் விட்டுக்கலாம். அப்படி விசில் விடும் பொழுது அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கிண்டிட்டு விசில்லாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாவே போதும். சிறுதானியம் சீக்கிரம் வெந்துடும். அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க, அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரைஸை வடிச்சும் சாப்பிட்லாம். அது மாதிரியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாகவும் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலு, காலேஜு, வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான். நாங்கள் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நல்லா இதுவே வெந்துருச்சு. அடி எதுவும் பிடிக்கல. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எக்கு, ஆனியன் ரைத்தா இதெல்லாமே வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். நல்லா வெந்து வந்திருக்குது. நாங்கள் ஆயில், நெய் எல்லாமே கம்மியாக தான் விட்டோம். அடி எதுவும் பிடிக்கல. ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். அதனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க, வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் அந்த ரைஸை சாப்பிட்லாம். நைட்டு டின்னருக்கு கூட இதை செஞ்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.